மூவியில் வந்துட்டு ஆக்சுவலி கேஸ்ட் வச்சு இன்னும் அந்த பிரச்சனைலாம் நடக்குது. அதுதான் மெயினாக கன்வே பண்ணியிருக்காங்க. லைக் லவ் மேரேஜ் அதெல்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணாமல் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்லலாம் வந்துட்டு பையனை கொலை பண்ணிட்டாங்க ஏன்னா கேஸ்ட்னால சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் படம் ஆக்சுவலி. ம். இதில வித்தியாசமா இருக்கிறதே வந்துட்டு, இப்போ ஒரு இது மாரி இப்போ கொலை பண்ணிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. அது ஒரு நியூஸா முடிஞ்சிரும். ஆக்சுவலி இது என்ன எடுத்திருக்காங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு அதுக்காக அவங்க பாய் ஃப்ரெண்ட்காக ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் புதுசா இருக்கு ஆக்சுவலி. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட்ஸ் இஸ் வெரி குட் அண்ட் ஒரு ஃபீமேல் லீடாக இருந்து படத்தை நடத்தி இப்போ ஹீரோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு பொண்ணாக இருந்து அந்த படத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்கிறது இட்ஸ் லைக் வெரி குட் ஆக்சுவலி. பியூட்டிஃபுல் மூவி. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு இன்ஃபர்மேஷனையும் தாண்டி அழகான மெசேஜஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு கிளாஸில் இருக்கும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஜாதினால என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்னு சொல்லி அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சீன் என்னை பொறுத்த வரைக்கும் செதுக்கியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டேக்ஸ்லாம் வந்து சிங்கிள் டேக்காகவே இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ படம் பண்ண கற்றுக்கிறவங்க அட் த சேம் டைம் வந்து ஆக்டிங் பண்ண கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்கலாம். நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்லாம் இருக்கிறதுனால தான் அது ஃபுல் ஃபெஜடாக ஒரு ஸ்கிரிப்டாக வந்து நம்மளுக்கு படமாக வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஃபிலிம். சாரி, வெரி மச். ஏன்னா வந்து த உமன் லீடை வந்து எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்கங்கிறது இப்போ நான் சொன்னேன்னா அது நிறைய விஷயம் ஸ்பாயில் ஆகும். ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இப்போ மாடர்ன் சொசைட்டியில் இருக்கிறது ஒன்று, ஆனால் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸோட அந்த ஜாதி கன்ஸ்ட்ரெயின்ஸோட ஃபேமிலி வந்து ஒரு விதமாக திங்க் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அதையும் தாண்டி வந்து ஒருத்தங்க வந்து திங்க் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் வந்து வேண்டான்னு சொல்லி பிரேக் பண்ணி ஆனாலும் வந்து அவங்களோட கொள்கைகளுக்கு அவங்க ஸ்டாண்டு பண்ணி ரியலாக அவங்க பிஹேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகாக காமிச்சிருக்காங்க படத்தில். தென் வெரி வெரி பியூட்டிஃபுல் ஷோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்னு ஒன்று வரணும்னா அவங்க வந்து செல்ஃபாக திங்க் பண்ணாதான் வரும். நிறைய பேர் வந்து சினிமாவில் இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி கல்ச்சர் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன் பருத்தி வீரன் இருக்குது, சாணி காகிதம் இருக்குது, இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லான மூவிஸ். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் இந்த டேரக்டர் முன்னா வச்சாலும் இந்த மாதிரி படங்கள் வரணுன்னாலே வந்து ஒரு தடையல் வைக்குது. ஏன்னா வந்து ஜாதி சம்மந்தப்பட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதினாலே வந்து இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஏற்கனவே ஒரு பழங்காலத்தோட சிஸ்டம். அந்த சிஸ்டமை வந்து மாடர்ன் சொசைட்டி கேரி பண்ணி என்ன ஆக போகுது, இந்த மாதிரி வந்து எண்ணங்கள் வச்சு என்ன ஆக போகுது, புதுசாக எண்ணங்கள் ஏன் வரமாட்டேங்குதுன்னா வந்து பொது அறிவு, படிப்பறிவு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்த அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாதான் வரும். ஸோ அந்த சொல்யூஷன் எப்போ வரும்னா அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நாம் வந்து சரி சொல்யூஷனாக மாற்றலாம், நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேருக்கு இந்த படம் தெரிஞ்சாலும் 1000 பேர்லேருந்து ஒருத்தங்களுக்கு அந்த தோன்றல் வந்தாலே வந்து அவங்க ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. அதனால வந்து அடுத்த 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாகும். ஸோ அந்த ஒரு ரீசன் கண்டிப்பாக இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரது நல்லா. அதுதான் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். ஒருத்தவங்க மேலோ ஒருத்தவங்களை கீழே ஒரு ஜாதி வச்சோ நீ ஒரு ஜாதின்றது உங்களால் சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் பிறந்ததுலேருந்து அதுதான் உங்கள் ஜாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே நமக்கு எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எப்படி ஜாதினால ஒருத்தவங்க எவ்வளோ ஹர்ட் ஆகிறாங்க லைஃப்பில் எப்படி இதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க படத்தில். ஓகே, ஆனால் எந்த படத்துலையுமே வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த ஒரு ஜாதினால. அதனால கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னே எவ்வளோ கஷ்டம் வருது அது எல்லாமே எதுலையும் காமிக்க மாட்டாங்க. ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்குது, அந்த ஒரு கல்யாணம் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அது எப்படி இருக்குது, அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதை ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக, அவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. எமோஷன்ஸ் கன்வே பண்ணுறது எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க படம். சாரி, மேக்கிங் அவங்க விஷனே டேரக்டர்லேருந்து ஆரம்பித்து எல்லாரோட விஷனுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைக் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக பார்த்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க படத்தை. பாட்டுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே. ஸோ ஹானர் கில்லிங்ன்ற ஒரு மெசேஜ் தான் இதில் வந்து கோர் ஆஃப் த க்ரக்ஸ் ஆஃப் த மூவி. ஸோ அதை வந்து அந்த ஹானர் கில்லிங், த க்ரீஃப் அண்ட் ஆங்கர் அரவுண்ட் இட் எல்லாத்தையுமே வந்து அந்த கேர்ளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து காமிச்சிருந்தாங்க, விச் வாஸ் ரியலி நைஸ். லைக் தெர் வாஸ் லைக் நான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு இந்த மூவி. லைக் ஐ க்ரைட் அ லாட். தெர் வாஸ் அ லாட் ஆஃப் ஜோக்ஸ் ஆல்சோ விச் வாஸ் நைஸ். லைக் தே யூனோ
every part of the movie was very carefully crafted. The dialogues and everything was very carefully crafted to bring out the themes of the movie in such a good way. And the plot twist, everything was really nice. The filmmaking overall is really good. The acting, I've never seen these actors before, but they gave like top notch performances. So yeah, but honor killing is something that has come in Tamil cinema. Yeah, I don't want to spoil the story, but this is such a different way of going about. இப்போ அந்த ஹானர் கில்லிங் பண்ணது வந்து அவங்களுக்கு சிம்பத்தி மட்டும் இல்லை, அவங்க அந்த சுச்சுவேஷனில் ஏஜென்சி எப்படி எடுக்கிறாங்க, ஹவு ஷீ இஸ் வாட் ஷீ இஸ் டூயிங் ஃபார் ஹர் லவ் அண்ட் what in whatever capacity she has, whatever power she has, she's acting out, she's taking revenge, and which is like really good. Overall I really love the movie. I recommend everybody to watch it. படம் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ டேரக்டருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரில, அது ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா மெனக்கெட்டுருக்காங்க. எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் தெரியுது எந்த ஜாதியுமே ஒரு மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி இல்லை. இது ஜாதி ஃபிலிம்னு மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் எந்த ஜாதி மட்டம் தட்டி பேசவே இல்லை. தேவையில்லாமல் ஹானர் கில்லிங்காக நடக்கிற அதை ஹானர் கில்லிங்காக நிறைய பேர் உயிர் போகுதில்ல, அதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இப்படி நடக்கிறது தப்புன்ற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க படத்தில். இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்திருந்தாலும் இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு சென்டிமெண்டலாகவே முடிச்சிருப்பாங்க. இப்போ யாருக்கு ஹானர் கில்லிங் நடக்குதோ அவங்க சைடில் வந்து ஒரு சோகம் மாதிரி தான் முடியும். இந்த சைடில் வந்து ஒரு பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. அவங்க அந்த படத்தில் அவங்க ஹீரோயின் வந்து ஒரு டாக்டர்ன்ற கேரக்டரில் வராங்க. அதை வச்சு ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். அந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷார்ட் ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு, எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நல்லா ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோயின் அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் த்ரூ அவுட் த ஃபிலிம் போகும். ஹீரோயினோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரில. பட் நடித்தவங்க யாருக்குமே இது ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இருக்காது. எல்லாருக்குமே ஒரு 10 ஃபிலிம்ஸ் 15 ஃபிலிம்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்காங்க. டைரக்டர் ரொம்ப அழகாக எல்லாரையும் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. படம் மினிமம் பட்ஜெட்னு சொல்கிறாங்க, ஆனால் அப்படி இல்லை. அது ரொம்ப ஒரு 10 ஃபிலிம்ஸ் பண்ண மாதிரி எப்படி இருக்கும். இப்போ அவங்களுக்கு தான் தெரியும் எதில் பட்ஜெட் கம்மி பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இவங்களுக்கு இது எப்படி இவங்களை அழகாக காமிச்சிருக்காங்கன்னு தெரியல, ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. படம் ஓவரால் ரொம்ப நல்லாயிருக்கு.